எம்எல்ஏ அவர்கள் திரு பாலாஜி சார் அவர்கள் வந்து ஆக்சுவலாக இது என்னென்னா பிரைப் கேட்டாங்க. நாங்கள் அதை கொடுக்கல, எங்கள் கம்பெனி கொடுக்கல. அதுக்காக அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் சம்பாதிக்கிறீங்க, இந்த ப்ரைவேட் கம்பெனி மட்டும் சம்பாதிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலாஜி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. தோத்த பிறகு என்ன சொல்லணும்? ஐயா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்லணும். ஆனா அந்த கட்சியில இன்னொரு முன்னாள் முதல்வர் இருக்காரு, அவர் 3 வாட்டி முன்னாள் முதல்வர், ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள். நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. என்ன தெரியல, ரொம்ப கரிசனமா நடந்துக்கிறீங்க. தேர்தல் நெருக்கத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல இவ்வளவு கரிசனமா நடந்துக்கிறீங்க. வெளியில வந்துருங்க, வெளியில வந்துருங்க, வெளியில வந்துருங்கன்னு. 2017 இருந்து தொடர்ந்து திமுக கூட்டணியோட நின்னு சண்டை செஞ்சுட்டு இருக்கிற விசிகாக்கு 8, நேத்து வந்து தேமுதிகாக்கு 10. ஸ்னேகன் சொன்னாரு, இந்த 2026 எலெக்ஷன்ல அடிக்கிற அடியில நடிகர்கள் வரவே கூடாதுன்னு. யாரடா சொல்றாருன்னு பார்த்தா ஐயா கமலஹாசனை தான் சொல்லியிருக்கிறாரு. சிரிக்காதான் சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. புறம் தெரிஞ்சுட்டு ஆண்டவர் தப்பிச்சிட்டாரு, வேல்முருகன் அண்ணன் போயிட்டாரு. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. தேர்தலுக்கே வரலடா அப்படின்னு போயிட்டாரு. இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடாது என்றும் திமுக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் அறிவித்தார். ஐயாட்ட கொடுத்து தொடர்ல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடலாம். நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்து கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துறாங்கன்னு பாருங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர், ஒரு நடிகர் சொல்றாரு, அவர் பேரை சொல்ல வருத்தப்பனக்கு, எந்த நாய்க்கும் நரிக்கும் நீங்க சீட்டு கொடுத்தாலும் நாங்க வேலை செஞ்சுதான் ஆகணும், எங்க தலைமை சொன்னான்னு சொல்றாரு. அது தலைவர் அந்த இடத்துல நாய் நிப்பாட்டினாலும் நரிய நிப்பாட்டினாலும் ஜெயிக்க வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வர்ற அளவிற்கு வேற கட்சியில இவருக்கு எதிராக முன்னாள் முதல்வராக இருந்த ஒருத்தரை கூட்டிட்டு வந்து திமுக சேர்த்திருக்காங்க. நாளை எலெக்ஷன் தோத்த பிறகு 2 முன்னாள் முதல்வர் ஒரு கட்சியில இருப்பாங்கன்னா பாருங்க. இதை விட திமுக டெஸ்பரேட்டா இருக்குன்றதுக்கு நான் வேற என்ன ப்ரூஃப் கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க. ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் சொல்றாரு. கூட்டணி கட்சிகளை திமுக தலைமை சொன்னா நாய்க்கோ நரிக்கோ ஒரு ஓட்டு கேட்பாராம். கூட்டணி கட்சிகள் இப்படி நடத்துது திமுக. இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்கமாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க, சோத்துக்கு ஒரு 103 கோடி ரூபா காம்பன்சேஷன் மட்டும் கட்டியிருக்கு இந்த அரசு அந்த குழந்தைகளுக்கு. பாத்துக்கங்க, இதுதான் இவங்களோட ஆட்சி. இவங்க எல்லா இடத்துலயும் தோத்துக்கிட்டு இருக்காங்க. அதை மறைக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற பில்லர் தான் இவங்களோட கூட்டணி ஆட்சி. அப்புறம் நீங்க யாருன்னா இந்த குரூப்ல? மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல தமிழகம் தலை குனிஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன பட்டியல். 40,000 போக்சோ வழக்குகள் இந்த 4.5 வருஷம் பதியப்பட்டிருக்கு. 40,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டிருக்காங்க. இதை கணக்கெடுத்து பார்த்தா எவ்வளவு திமுக காரன் பேர் வரும் தெரியல. 2.5 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். உன்னை சொல்லி குத்தலடா, வேற யார சொல்லணும்? அப்பனை சொல்லணும். என்னன்னு நல்ல ஊறின பருப்பை ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு, அவனை சொல்ல. அதுக்கு பதில் சொல்லாம இங்க ஸ்கூல் பசங்களை கூட்டிட்டு வந்து ரீல்ஸ் போடுறதுதான் இந்த அரசாங்கமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு சாரை நீங்க பிடிச்சு உள்ள ஒழுங்கா போட்டிருந்தீங்கன்னா சாரையா சார் வந்திருப்பானா தமிழ்நாட்டுல? தினசரி ஒரு சார் கிளம்பி வரான். இனி அதிமுக ஆட்சிக்கு வந்த போது இந்த சாறுகளை பிடிக்கிறதுக்கே ஒரு தனிப்படை அமைக்கணும் போல இருக்கு. சாம்பார் ஆப் எனக்கு